எஸ்பிஐபிஓக்கும் ஐபிபிஎஸ்பிஓக்கும் உள்ள சேலரி டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஜஸ்ட் சும்மா ஒரு ஓரலாக பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பேசிக் பே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 56,000 ஓகேவா. பேசிக் பே 56,000. அது போக இதர அலோவன்ஸ் எல்லா கேட்டகரியில் உள்ள வந்துடும். மெடிக்கல் அலோவன்ஸ், அந்த அலோவன்ஸ், இந்த அலோவன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ரெண்ட் அலோவன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இது சேர்த்து மொத்தமாக பார்த்தோம்னா 97,590 ஓகேவா. 97,000. அண்டு டேக்ஸ் டிடக்ஷன் வந்து ஒரு 12,000 போயிருது. ஸோ இப்போ இது போக கழிச்சிங்கன்னா 84,882 வந்து எஸ்பிஐக்கு வந்து எஸ்பிஐபிஓக்கு வந்து இன்ஹேண்ட் சேலரியாக வரும். இதே வந்து ஐபிபிஎஸ்பிஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பேசிக் பே கம்மி. ஸோ இப்போ பேசிக் பே வந்து 48,000 தான். ஸோ இப்போ 48,000 டோட்டலாக அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 86,000 இருக்கும். ஸோ இப்போ 86,000ல் 11,000 வந்து நம்மளுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு போயிடும். அப்போ வந்து ரிமைனிங் இருக்கிறது ஒரு 75லேருந்து 80க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அதுதான் ஐபிபிஎஸ்பிஓக்கான சேலரி. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து ஜஸ்ட் ஒரு ஓரலாக அப்சர்வ் பண்ணது தான். ஸோ இப்போ இது மேபி மாறலாம் ஓகேவா. ஜஸ்ட் வந்து 1000 நம்பர்ஸ் வந்து மாறலாம். ஸோ இப்போ இது பேசிக்காக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பேசிக் பே அதை பொறுத்து தான் வந்து எல்லாமே டிசைட் ஆகும். ஓகே.